உன் சந்தோஷத்துக்காக இந்த கிராணி என்ன வேணாலும் செய்வேன்னு. கிராணி, எல்லாத்துக்கும் ஏற்பாடோடு தான் வந்திருக்கேன். அந்த குட்டியம்மன் யார் யாருக்கோ எதிர்காலத்தை சொல்லி அது எல்லாமே நடந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த பிச்சைக்காரிக்கு சாதகமா சொன்னா அத நடக்க விட மாட்டேன். அந்த பட்டிக்காட்டுக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். ஒரே போடு. அப்புறம் எல்லாருக்கும் அந்த அம்மன் மேல இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போயிடும். நமக்கு சாதகமா சொன்னா குட்டி அம்மன், அவளுக்கு சாதகமா சொன்னான்னு வச்சுக்க, அப்ப அது குட்டி பிசாசு. எனக்கு எதிரா அந்த கடவுளே வந்தாலும் கதம் கதம் தான். அவ உயிரோட இருக்க போறதும் இல்லாம போறதும் அந்த அம்மன் சொல்ற வார்த்தையில தான் இருக்கு. தேங்க்யூ கிராணி. சூப்பர். சரி, உள்ள வா, போலாம். வா. அம்மா, உன்கிட்ட அருள் வாக்கு கேட்கறதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க. உன் தரிசனத்துக்காக காத்து கிடக்குறாங்க. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நிறைய விளக்கிடலாம் தாயி. ஆகட்டும். விளக்குங்க. வாங்கம்மா. அம்மா தாயே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு அருள் வாக்கு சொல்றதா சொல்லியிருந்தீங்க. என் மனசு குளிர்ற மாதிரி ஒரு நல்ல வாக்க சொல்லுமா.
மாதிரி நன்மையும் தீமையும் சரிசமமா உன் வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்கு. அன்னைக்கு கல்யாணத்துல கூட தடங்கள் வந்தது நல்லதுக்குதான். அன்னைக்கு நீங்க அந்த கல்யாண திட்டம் போட்ட மாதிரியே நடந்திருந்ததுன்னா உன் குடும்பத்துல ஒரு பெரிய தலை உருண்டு இருக்கும். ஐயோ அம்மா, அந்த கல்யாணம் நின்னதுனால உன் குடும்பத்து மேல இருந்த திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. சில கெட்டதுல இருக்கிற நல்லத பிரிச்சு பாக்குற தகுதி எங்களுக்கு இல்ல தாயே. உன் மகன் கல்யாணம் நல்லபடியா கூடிய சீக்கிரம் நடக்கும். அம்மா, என் பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும்னு விரும்புறோம். அவன் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு விரும்புறான். நீங்க யார சொல்றீங்களோ அவளை மனப்பூர்வமா கட்டி வைக்கிறதுக்கு ஒரு முடிவோட தான் நாங்க எல்லாரும் உங்க சன்னதிக்கு வந்திருக்கோம். அவன் யார கல்யாணம் பண்ணிக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீயே சொல்லிடு தாயே. நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு தானே, மருமகளா வரணும்னு ஆசைப்படுற? ஆமா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு தான் உனக்கு மருமகளா வருவா. பூங்கோதனாச்சார் வம்சத்துல பிறந்தவதான் உனக்கு மருமகளா வருவா. ரொம்ப நாளா எங்க நெஞ்ச அழுத்திக்கிட்டு இருந்த பாரத்தை
உங்க பொண்ணான வாக்கால அதை இறக்கி வச்சிட்டீங்க. வாங்க. அதான் அம்மன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அருள்வாக்கு சொல்லிட்டாங்கல்ல. உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதி பூசிக்கிட்டு போங்க. பரவாயில்ல, நீ கெட்டிக்காரிதான். நான் சொன்ன வாக்குக்கும் உன் கையில இருக்க ஆயுதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போக போக புரியும். போ. ஜீவா, அம்மன் சொன்னதை கேட்டல, இனிமேலாவது ஒழுக்கமா இருந்துக்க. ஆண்டி, ஐம் ரியலி வெரி ஹாப்பி. இப்பவே இங்கேயே கல்யாணம் படிக்க சொன்னா கூட நான் கண்டிப்பா பண்ணிப்பேன். ஓ தீபிகா, இப்பதான் எல்லா தடங்களும் நீங்கிடுச்சே, அப்புறம் ஏன் அவசர அவசரமா பண்ணணும்? முதல்ல பிளான் பண்ணதை விட கிராண்டாவே பண்ணுவோம். ஓகே ஆண்டி, உங்க விருப்பம். நிஜமாவே நீ ஒரு பட்டிக்காடுங்கறத ப்ரூவ் பண்ணிட்டல்ல. மண்டி போட்டு நடக்கிறதும் ஆணி செருப்பு போட்டு நடக்கிறதும், மூணுக்கு ஹனிமூன் போயிட்டு வரலான்னு யோசிக்கிற இந்த காலத்துல நீ எவ்வளவு ஹம்பக்கா திங்க் பண்ணிருக்கல. அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தாண்டி ஆசை பண்ணும். உன் பாஷையிலேயே சொல்றேன், இது ஒன்னும் கபடி இல்ல, என்ன ஈஸியா ஜெயிச்சுட்டு போறதுக்கு. என் பையன் மேல எவ வேணாலும் ஆசைப்படலாம், ஆனா அவனுக்கு ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு தகுதி வேணும். பூங்கோதை நாச்சியார் வீட்டு வேலைக்காரி என் வீட்டு வேலைக்காரியா ஆகணும்னு நினைச்சா அது தப்பு இல்ல. என் வீட்டு எஜமானி ஆகணும்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய பேராசை. இவளுக்கெல்லாம் பூங்கோத நாச்சியார் வீட்ல வேலைக்காரியா இருக்க கூட தகுதி இல்ல மாயா. அந்த பார்வதி தான் தெரியாதனமா இந்த நாய் குளிப்பாட்டி நடுவீட்ல உட்கார வச்சிருக்கா. ஏய்,
இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா? குப்பை குப்பையில தாண்டி இருக்கணும். காத்தடிச்சா கூட கோபுரத்துல ஏறி நிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. வாங்க போலாம். சார், நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதே இல்ல. எந்த தெய்வத்துக்கும் எந்த குறையும் நான் வச்சதே இல்ல. நான் இப்பவே போய் அந்த அம்மன்ட்ட கேக்குறேன், என் வேண்டுதல்ல என்ன குறை, என் பிரார்த்தனையில என்ன குறைன்னு. உங்களை நான் எதுக்காகவும் இழக்க மாட்டேன் சார், இழக்க மாட்டேன். என்னம்மா? நான் அம்மன் கிட்ட இப்ப பேசணும். அதெல்லாம் முடியாதுமா. அம்மனை இப்ப பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. இல்ல, நான் இப்பவே அம்மன்ட்ட பேசுவேன். அம்மா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? உன்கிட்ட கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு தானே நான் கேட்டேன். என்ன பத்தியும் ஜீவா சார பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம். நீ தண்டிக்கிறதுனா என்னை எவ்வளவு வேணாலும் தண்டிச்சுக்கோ, நான் தாங்கிப்பேன். ஆனா ஜீவா சார் மனசு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சங்கடப்படவே கூடாது. அவர் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. காலேஜ்ல நான் படிக்கணுங்கிறதுக்காக ஜெயிலுக்கு போனாரு. அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து அவருக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தையும் நிறுத்தினாரு. என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு வீட்டை விட்டே வெளியே வந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்காக தான் நான் எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். நீ இப்படி எங்களை சங்கடப்படுத்துவியா? ஏம்மா, கஷ்டப்பட்டு நான் சொன்ன வேண்டுதெல்லாம் நீ பண்ணுன. ஆனா கடவுளோட நிமித்தம் வேறையா இருக்கே. வேறையா இருக்குன்றதுக்காக நான் வருத்தப்பட்டுட்டு போயிட மாட்டேன். கடவுளுக்கு நம்ம மேல உரிமை இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் கடவுள் மேல உரிமை இருக்கு. ஏம்மா இப்படி பேசுற? நான் இப்படி பேசலனா அப்புறம் நான் ஜீவா சாருக்கு நன்றி கட்டவளா ஆயிடுவேன். நான் அப்படி ஆகவே கூடாது. அவர் எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் பிரதிபலனா என்னால செய்ய முடிஞ்சது இது மட்டும்தான். அவர் வாழ்க்கை பூரா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சது பெரிய தப்பா? இல்லம்மா, தெரிய போட்டாச்சுன்னா அம்மா கிட்ட யாரும் பேச முடியாது, பேசவும் கூடாதுமா. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நான் எதுல குறை வச்சேன் அந்த அம்மனை சொல்லுங்க. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா நான் இந்த இடத்துல உயிரை விட்டுறேன். இப்படி எல்லாம் பிடிவாதம் பண்ணக்கூடாதுமா, சொன்னா கேளுமா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன பிச்சைக்காரின்னு சொல்லட்டும், பைத்தியக்காரின்னு சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என் கேள்விக்கு அம்மன் பதில் சொல்லியே ஆகணும். அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா, தெய்வ குத்தம் ஆயிடும். பூங்குடி, என்ன பண்ற? அம்மா, என்ன காரியம் பண்ற? இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நான் இப்படியே தான் நிப்பேன். அதுக்குள்ள அம்மன் எனக்கு ஒரு நியாயமான வாக்கு சொல்லியே ஆகணும். என் மனசுல உள்ளதை கேட்டு சொல்லுங்க. இல்ல இப்பவே அந்த சூலத்துல தலையை கொடுத்து செத்துருவேன். இது அந்த அம்மன் மேல சத்தியம். பூங்குடி, சொன்னா கேளு பூங்குடி, வேணாம். இல்ல சார், எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீங்க என் உயிர் சார், நீங்க எனக்கு கிடைக்கணும். இல்ல
இந்த உயிர் போகட்டும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. எழுதும்